எடப்பாடியின் வீட்டில் நடந்த கலவரம், மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் ஓபிஎஸ் தரப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு மதிப்புமிக்க தலைவராக இருந்தார். ஆனால் இன்றுமே மதிப்புமிக்க தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பதவிகளுக்கு பிரச்சனை என்பது வரும். நம்ம அடுத்தடுத்த பதவிகளுக்கு போக முடியாது, நாம் சொல்வதை யாரும் கேட்க மாட்டார்கள் அப்படின்னு நினைத்தனால்தான் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் ஓபிஎஸ் தரப்பின் மூலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நடந்ததையெல்லாம் அனைவரும் மறந்து விடுவோம். அதிமுக ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் போட்டி போடுவோம். அப்படி போட்டி போட்டால் அதிமுக வெற்றியை பெறும். இதுவரைக்கும் 10 தோல்விகளை கண்டுவிட்டது அதிமுக. போனதெல்லாம் போய்விட்டது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய தேர்தலை நாம் பக்குவமாக பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பாகட்டும் சசிகலா தரப்பாகட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதற்கு முழுவதுமாக மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு கலவரம் என்பது நடந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. என்னடா சொல்றா அப்படின்னு பார்த்தா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே அவருடைய மகன் மிதுன்ராஜ் அவர்களை எந்த இடத்திலுமே அறிமுகப்படுத்தல. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் கூட அவருடைய மகன், மூத்த மகன் பாத்தீங்க ரவீந்திரநாத் அவர்களை எம்பியாக மாற்றி இருக்கிறார். இந்த எந்த ஒரு தேர்தலுமே நிக்கல, அதிமுகவிலே அறிமுகப்படுத்தி விட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாரிசை அரசியலுக்கு இதுவரைக்கும் கொண்டு வரவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த மிதுன்ராஜ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சியிலே இணைய போவதாக ஒரு தகவல் வெளியாகி கொண்டது. அது இப்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சமீபத்திலே வெளியாகி கொண்டது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன்ராஜிடம் கேட்டிருக்கிறார். உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் கண்டிப்பாக விஜய் கட்சியிலே இணைய போகிறேன். ஏன்னா எனக்கு அதிமுகவிலும் இடம் என்பது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்பு நான் அதிமுகவிலே இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு துளி அளவு கூட அதிமுகவிலே இடங்கள் என்பது ஒதுக்கல. அதன் காரணமாக கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு கட்சியை தேடி போக போகிறேன். திமுகவிற்கோ அல்லது பாஜகவிற்கோ போனால் அது உங்கள் பெயருக்கு களங்கம் என்பது விளைவிக்கும். அதன் காரணமாகத்தான் நான் விஜய் கட்சியிலே தமிழக வெற்றி கழகத்திலே மிக விரைவாக இணைய போகிறேன் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அவரின் மகனின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அப்படி எதிர்ப்புகளை தெரிவித்த போதிலுமே அதற்கு அவருடைய மகன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான தகவலையும் சொல்லாமல் நகர்ந்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்போது இணையதளங்களிலே வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்வு எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருடைய மகனுக்கும் நடந்த சண்டை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.